நீங்கள் இதுவரையில் எத்தனையோ காரியங்களை செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் இல்லையா? நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்து முடித்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்லைங்க, நான் நினைக்கிறதெல்லாம் செய்யவே முடியல, அது ஏன் எனக்கு தெரியல என்று சொல்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்ப நினைச்சதை ஏன் செய்ய முடியல? அப்படி என்றால் உங்களுடைய நினைப்பானது எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த நினைப்பானது உறுதியாக, வலுவாக, ஆழமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை நினைத்து விட்டால் அந்த நினைப்பிலேயேதான் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும். எப்போது உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் அதை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறதோ அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய செயலுடைய நினைப்பானது உங்களுடைய ஆழ் மனதிலே போய் சரியாக பதிவாகிறது. எப்போது ஆழ் மனதிலே பதிவாகிறதோ அந்த செயல், அந்த காரியம் மட்டும்தான் உங்களை செய்ய தூண்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது, உங்களை அந்த செயலில் தொடர்ந்து ஈடுபட வைக்கிறது. இந்த ஆழ்மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நேரடியாக தொடர்பு உண்டு. எப்போது ஆழ்மனம் பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கிறதோ பிரபஞ்சம் அதை செய்து முடிக்காமல் விடவே விடாது. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் செய்ய நினைத்ததையெல்லாம் செய்து முடிப்பீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.